வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமி நோன்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நோன்பும் கூட. நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பண்ணுவோம். ஆனா லாஸ்ட் இயர் வந்து உடம்பு சரியில்லாமனால பண்ணவே முடியல. சொல்லப்போனா எனக்கு அப்படி ஒரு நாள் வந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்ல வருதா? இதெல்லாம் பண்ணுமா? அந்த இதுவே எனக்கு இல்ல போன இயர் அந்த அளவுக்கு இருந்தது. இந்த வருஷம் சிம்பிளா பண்ணி முடிச்சுட்டேன். பக்கத்துல ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி கிளம்பி வெளியில வந்தா நான் போட்ட கோலத்துல தான் பைரவி நின்னுட்டு இருக்கா. நான் கஷ்டப்பட்டு போட்ட ஈவினிங்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே நின்னுட்டு இருக்கா. கலைச்சிருவாளான்னு பார்த்தா ஒரு வழியா கலைக்கல கடகடன்னு நாங்க அங்க கிளம்பி போயிட்டோம். ஸ்டார்ட்டிங்லேயே பிள்ளையார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தாரு. வரலட்சுமி தாயாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தாங்க. அவங்க பண்ண டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. 6:00 மேல ஒவ்வொருத்தரா வந்தாங்க. அழகா வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைவா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஏதாச்சும் ஸ்லோகம் சொல்லி பாட்டு பாடி தான்ப்பா முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்களே பாடுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச 4 வரிகளை என் குரல்ல பாடிட்டு வரலட்சுமி அம்மா மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பௌர்ணமி நிலவையும் அழகா ரசிச்சாச்சு. உங்களுடைய வரலட்சுமி நோன்பு எப்படி போச்சுன்னு சொல்லுங்க.